Hello friends, இன்னைக்கு நம்ம பப்பாயா லட்டு பண்ண போறோம். இது வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பப்பாயா பழம் எடுத்துர்க்கேன். அது வந்து நல்லா பழுக்கலாம். இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா வந்து பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்போ இது அரைச்சாச்சு. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அரைச்சதுல வந்து 1.5 கப் வந்துச்சு. கரெக்ட்டா 1.5 கப் இருக்கு. இந்த 1.5 கப்க்கு வந்து இதுல வந்து 1/2 கப் சக்கரை வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 2/3 கோகனட் desiccated கோகனட் வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் நெய். இதுல வந்து ஏலக்காய் தூள். இப்போ இதுக்கு நட்ஸ். அவ்வளவுதாங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நான் ஸ்டிக் pan எடுத்துக்கலாம். இதுல இந்த வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பப்பாயா வந்து இதுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வந்து இதுல இருக்கிற வந்து தண்ணி எல்லாம் வந்து நல்லா வந்து சுண்டணும். அதாவது இதுல இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சுண்டணும். அதனால அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் வந்து கலக்கி விடலாம். இதெல்லாம் எடுத்து விடுங்க. இது கொஞ்சம் வந்து நமக்கு கெட்டியா ஆகணும். இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து நான் ஸ்டிக்ல செஞ்சோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ பாருங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியா ஆயிடுச்சு. இப்படி நம்ம செய்யும்போது இங்க வந்து அந்த ஜூஸ் எல்லாம் இல்ல. இப்போ நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து பப்பாயா வந்து நல்ல ஸ்வீட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் குறைச்சல். அதனால வந்து நான் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலேயே எடுத்துர்க்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறதுனா குறைச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவைனா கொஞ்சம் கூட்டிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இத நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியா ஆயிடுச்சு. பாருங்க. இப்படி நம்ம பண்ணும்போது அவ்வளவா வந்து தண்ணி மாதிரி ஓடி வரல. இப்போ வந்து நம்ம இந்த desiccated coconut நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து கார்டமம் பவுடரும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து கலக்கி விடுங்க. இப்போ நட்ஸும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணா போதும். கொஞ்சம் கலந்து விடுங்க. சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுன பின்னாடி நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க கையில. நல்லா வந்து இது போல வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து சுகர் பவுடர் வச்சிருக்கேன். அதுல வந்து ஜஸ்ட் கொஞ்சம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல செஞ்சு நம்ம தட்டில் வச்சிடலாம்.
இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஆல்மண்ட் ஒரு ஆல்மண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேஷ்யூஸோ எதுனா வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இல்லை வந்து டெசிகேட்டட் கோகனட் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே வந்து தூவிக்கலாம். இப்போ பப்பாயா லட்டு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.